ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் மிகவும் சுவாரஸ்யம். அவர்தான் விஜயமாலா சச்சிதானந்த். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மற்றும் கோலமும் போடுவார். புள்ளி கோலம் போடுவதில் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவர் அதில்தான் மிகவும் ஆர்வம். மேலும் அவர் டிராயிங் போடுவதிலும் அந்த கோலம் போடுவதிலும் தன் திருப்திக்காகவே செய்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். விஜி, உங்களுக்கு கோலத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கும் பண்றீங்க. முதல்ல நம்ம கோலத்தை பத்தி பேசலாம். உங்களுக்கு எப்படி கோலத்துல இவ்வளோ ஆர்வம் வந்தது? சீட்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கோலத்துல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாக்க, எங்க அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வரைகிற கோலத்தை உட்காந்து சின்ன பிள்ளையில நான் பார்ப்பேன். ரொம்ப பெருசா போடுவாங்க, புள்ளி கோலம் தான் போடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அவங்க இழுக்கிற அந்த இழையே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அதை பார்த்துட்டு நான் பண்ணி பார்ப்பேன், எனக்கு வரவே வராது. எப்படி அம்மா மட்டும் இவ்வளோ அழகா போடுறாங்களேன்னு பார்த்து 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 எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் காலேஜ்லலாம் நான் கோலம்லாம் பார்ப்பேன், நிறைய போடுவாங்க காம்படிஷன்லாம். சரி, ஏன் நம்மளும் நல்லா போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் நான் படித்த மேஜரும் ஜுவாலஜி எடுத்திருந்ததுனால நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரைவேன். அதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. அப்புறம் தான் நான் புள்ளி கோலம் அம்மா போடுறதெல்லாம் அதே மாதிரி கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கோலத்தில். நீங்க என்ன மாதிரியான கோலத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு? என்ன மாதிரி கோலம் போடுவீங்க நீங்க? எனக்கு புள்ளி கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். புள்ளி வச்சு நெருக்க புள்ளி வச்சு அழகா அந்த சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க, கம்பி சிக்கு கோலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலம். எனக்கு எங்க அம்மா அதுதான் ரொம்ப அழகா போடுவாங்க. அதை பார்த்து 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 ரசிப்பேன் நான். அதுலதான் எனக்கு அந்த சிக்கு புள்ளி கோலம் தான் என்னோட ஃபேவரட்டே. ரொம்ப பிடிச்சது எனக்கு புள்ளி கோலம். அது இந்த மார்கழி மாசத்துல எல்லாம் புள்ளி கோலம் தான் மெயினா நிறைய போடுவேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த பூக்கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சாய் இதுக்காக போயிட்டு அங்க பூவாலே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவோம். ஸோ கோலத்தை போட்டுட்டு அதுல பூ ரியல் ஃப்ளவர்லாலே அதை சுத்தி போட்டு அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஃப்ளவர் வச்சு. ஆனா சிக்கு கோலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, புள்ளி கோலம். இந்த நாள்ல உங்களுக்கு இந்த கோலம் போட நிறைய வாழ்க்கைகள் கிடைக்கிறதா? நிறைய கிடைக்கிது சான்ஸ் எனக்கு. நான் வீட்லயே நல்ல நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டெய்லியே வாச தெளிச்சு பெரிய பெரிய கோலமா போடுவேன். சில நாள் அவங்க அம்மா வேலை செய்யற அம்மா போட்டா கூட இன்னைக்கு வேண்டாமா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டுக்குவேன். பண்டிகை நாள்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பா போடணும்னு ஆசை உண்டு, அழகா போடுவேன். இப்ப மோஸ்ட்லி இந்த கிருஷ்ண ஜெயந்தி பாத்தீங்கன்னா தெரு வாசல்ல இருந்து கால் போட்டு சாமி ரூப்புள்ள போற மாதிரி போய் அங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் போட்டு மயிலர் போட்டு எந்தெந்த பூஜைக்கு என்னென்ன ஃபேவரட்டோ அது அத்தனையும் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி மார்கழி மாசம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. மார்கழி மாசம் தினம் பெரிய பெரிய கோலமா போட்டு கலர் பண்ணி எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது என்னோட இது. அது நான் மெயினா ஜுவாலஜி மேஜர் எடுத்திருந்தேன். பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். அதுல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய வரையணும். நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சி மேடத்துக்கிட்ட காட்டும் போது நிறைய குட் நீட் எல்லாம் கிடைக்கும் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்ததுமே அழகா இருக்கும். நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்ததையும் ஏன் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, இது வரைஞ்சி பார்க்கலாமே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். சார் அப்போ வரைஞ்சிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிப்பேன், பாருங்க நல்லா இருக்கான்னு. எல்லாரும் ஓ வா பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. எனக்கு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றீங்க? மை ஃபேவரட்டே பென்சில் ஆர்ட் தான். எனக்கு பென்சில் அதை வரைகிறது தான் எனக்கு பிடிக்கும். கலரை விட எனக்கு பென்சில் டிராயிங் தான் ரொம்ப இஷ்டம். அதில் நிறைய போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். காட் ஃபேஸ் எல்லாம் நிறைய வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் இது டேஞ்சூ பெயிண்டிங்ஸ். இந்த டேஞ்சூ பெயிண்டிங்ஸு இன்னொருத்தவங்க வரைகிறத பார்த்து நானாவே கற்றுக்கிட்டேன். கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்கல, நானாவே கற்றுக்கிட்டேன். டேஞ்சூ பெயிண்டிங்ஸ் ஒரு 5-6 பெயிண்டிங்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். இது கேரளா மியூரல் பெயிண்டிங்ஸ். இது ஜூட்டு வச்சு அந்த துப்பட்டாக்கு ஜூட்டு வச்சு எல்லாமே என்னோட ஓன் இமேஜினேஷன். அது எல்லாமே ஒரு துண்டு பிளைவுட் கிடந்தது, அதை எடுத்து டோர் மாதிரி பண்ணி அதில் அந்த டோருக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த துப்பட்டா நெட்டட் துப்பட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எஃபெக்ட் கொடுத்து இதுவும் அந்த ஃபுல்லாக அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எம்சி யூனிட் நம்ம கடையில் கிடைக்கிது பாருங்க, அதை வச்சு ஜுவல்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஒரு பிளெயின் ட்ரே இருந்தது, அதில் ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்சது இருந்தது, அதை எல்லாத்தையும் ஒட்டி அது மாதிரி ஒரு ட்ரே அழகாக பண்ணிட்டேன். அதில் யாருக்கும் பூவெல்லாம் வச்சு கொடுப்பேன். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரே, யார் பண்ணது, வாங்கினதா எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கிறத வச்சு நல்லா கிராண்டாக பண்ணிடுவேன். நீங்கள் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? அதாவது கிளாஸ் நடத்துகிறீங்களா, இல்லை அல்லது ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்களா?
நான் வந்து கிளாஸஸும் எடுக்கிறது இல்லை, ஆர்டர்ஸும் எடுக்கிறது இல்லை. என்னோட மன திருப்திக்காக நான் என்னோட டயத்தை யூஸ் பண்ணணும் நல்லபடியாக. ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும், டயத்தை வேஸ்ட் பண்ணாமல். 11 o'clock ஆல்மோஸ்ட் நான் டெய்லி ஃப்ரீ ஆகிடுவேன். அந்த நேரத்துலலாம் படம் நிறைய இந்த இதெல்லாம் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு எது எது அழகாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் நான் பென்சில் ஆர்ட்டு இது மாதிரி என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஆர்ட் எல்லாம் பண்ணுவேன். யாராவது டவுட்டு கேட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணுவேன். என்ன மாதிரி பண்ணலாம் ஐடியா கொடுப்பேன். அதெல்லாம் எனக்கு என்னால் முடியும், இது பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய நான் ரசனையை தான் என்னோடய ஃபஸ்ட்டு இதுவே. கோயிலெல்லாம் போனால் அந்த சிற்பத்தெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். எந்த ஒரு அழகான பொருளையும் பார்த்தாலும் அதை அப்படியே நான் அது மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடல் விஜயமாலாவின் கோலத்தை பற்றி, ஓவியத்தை பற்றி பல விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும். This is Parvati Balakrishnan signing off.